அவள் வருவாள சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மித்ரா லக்ஷ்மிக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போறாங்க. ஆனா லக்ஷ்மி அதை வேண்டான்னு சொல்லுவாங்க. நீ ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது என் அந்நியமா பார்த்து என்னாலதான் இந்த குடும்பத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நான் எப்படி இதை சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குவேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நான் நடந்ததை தான் சொல்றேன். காலையில போலீஸ் வந்தாங்கல்ல, அதை தான் நான் சொல்றேன். இப்போ நான் அதெல்லாம் பேசுறதுக்காக வரல. நீ பட்னியா தூங்குறது எனக்கு பிடிக்கல, எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால தான் இந்த சாப்பாடை நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. இந்த சாப்பாடை எடுத்துட்டு போங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல உடனே மித்ரா, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உன்னோட பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த நந்தன் குடும்பம் தான் அப்படின்னு நீ நினைக்கிறியா? எங்க மேல பழி வரணும்னு நினைக்கிறியா அப்படின்லாம் பேசினதுமே உடனே லக்ஷ்மி வந்துட்டு, சரி நான் சாப்பிட்றேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மித்ரா வந்துட்டு, நான் போக மாட்டேன், நான் பார்த்துட்டு இருக்கும் போதே நீ சாப்பிடணும், நீ சாப்பிடு, அதுக்கப்புறமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி முன்னாடியே உட்காந்துட்றாங்க. லக்ஷ்மி சாப்பிட்ற வரைக்கும் அங்கேயே மித்ரா உட்காந்து சாப்பிட வச்சுட்டு அங்கேருந்து வந்து போவாங்க. இன்னொரு பக்கம் மனிஷாவும் தேவியானியும் ஏதாவது பிளான் பண்ணி நாம் லக்ஷ்மி இங்கேருந்து துரத்தணும், பயமுறுத்தி துரத்தணும், நாம் இங்கேருந்தால் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு அவள் பயந்துக்கிட்டு இங்கேருந்து ஓடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி ரூமில் கொசுவத்தி ஏற்றி வச்சுட்டு தூங்கறதுக்காக போவாங்க. இதை பார்த்த மனிஷாக்கு ஒரு ஐடியா வருது. நேராக தேவியானி கிட்ட போய் சொல்றாங்க, அவ ஏத்துற அந்த கொசுவத்திய ஒரு 20-30 கொசுவத்தி எக்ஸ்ட்ராவா ஏற்றி அவ ரூம்குள்ள வச்சிடுவான். அவ மூச்சு திணறுவான். கொஞ்ச நேரத்துல அவ மயங்கிடுவா. அதுக்கப்புறமா பயத்துல இந்த வீட்டுல நாம இருக்கக்கூடாது, நம்மள உயிரோட விட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளே ஓடிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தேவியானியும் மனிஷாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கொசுவத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த ரூமில் ஏற்றி வச்சுருவாங்க. வெளியில் கதவையும் வந்து லாக் பண்ணி விட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த புகையை தாங்க முடியாமல் லக்ஷ்மி திணறிக்கிட்டே எந்திரிச்சு வராங்க. அப்போ கரெக்டாக போலீஸ் வந்துட்டு அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ணும்போது கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அந்த வீடியோ கால் பண்ணதுமே அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு பேச முடியாமல் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. போலீஸ் ஒரு பக்கம் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கத்துறாங்க. ஆனால் அவங்க அப்படியே மயங்கி விழுந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததுமே வந்துட்டு ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, லக்ஷ்மி மயங்கி விழுந்ததை பார்த்ததுமே மனிஷாவும் தேவியானியும் அந்த கொசுவத்தியெல்லாம் எடுத்துருவாங்க. டோரியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, லக்ஷ்மி ஒரு கர்ச்சிஃபில் LMன்னு போட்டிருப்பாங்க. அந்த கர்ச்சிஃப் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கர்ச்சிஃப் அப்படியே பறந்து வரும். நேராக லக்ஷ்மியோட ரூமுக்கு முன்னாடி வந்து விழுந்துரும். அப்போ அந்த கர்ச்சிஃபை எடுக்க வரும்போது லக்ஷ்மியோட ரூம்ல இருந்து பயங்கரமாக புகை வரும். அதை பார்த்ததுமே உள்ளே போயிட்டு லக்ஷ்மியை பார்க்குறாங்க. லக்ஷ்மி அப்படியே மயங்கி விழுந்திருப்பாங்க. லக்ஷ்மியை பார்த்ததுமே மித்ரா பதறி அடிச்சுக்கிட்டு லக்ஷ்மி தூக்கிட்டு வெளியில் வராங்க. வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துருவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, தெரியல, நான் ரூம்குள்ளே போகும்போது லக்ஷ்மி மயங்கிருந்தா, அதே மாதிரி ரொம்ப புகையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவுட் ஆஃப் டேஞ்சர் தான், ஆனால் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, அதனால தான் வந்து அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கண்டிப்பாக உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸும் அங்கே கரெக்டாக வந்துருவாங்க. அங்கே வந்ததுமே என்னாச்சு லக்ஷ்மி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மித்ராவோட அப்பா, உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் லக்ஷ்மிக்கு வீடியோ கால் பண்ணியிருந்தோம், அவங்க சரியாக பேசலை, அதனால தான் ஏதோ தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் ரூல் படி டெய்லி வீடியோ கால் பண்ணி லக்ஷ்மி கிட்ட நாங்கள் பேசணும், அதனால தான் நாங்கள் இன்றைக்கும் அது மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ சம்திங் அப்நார்மலாக தான் இருக்குது, ஒரு 20-30 கொசுவத்தியை சேர்த்து கொளுத்தி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு புகையை சுவாசிச்சிருக்காங்க இவங்களுக்கு, அதனால தான் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்துட்டு அப்போ ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க. லக்ஷ்மி, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே லக்ஷ்மி ஏதாவது உண்மையை சொல்லிட போகிறாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தேவியானி என்ன பண்ணுறாங்கன்னா, இவளே நம்ம மேலே பழி போடணுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக நிறைய கொசுவத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி போலீஸை வர வச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மி, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தேவியானி சொல்லிட்டு இருக்காங்க, இவ தான் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கா, நம்ம குடும்ப மானத்தை போக வைக்கணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா இவ அப்படின்னு வந்து சொல்லி அரவிந்தாவை வந்து நம்ப வைக்கிறாங்க. அவங்களும் அதை நம்பிட்டு வந்துட்டு இவளே இந்த மாதிரி பண்ணிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னதுமே லக்ஷ்மி, இல்லை நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்ல, வாயை மூடி போய் பேசாத, நீ தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க, எங்கள் குடும்பத்தை நீ கெடுக்கணும்னு நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வந்து பேசிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. லக்ஷ்மி இதனால ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னா, மனிஷா இன்னொரு முறை நாம் ஏதாவது பண்ணணும், அதை ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறாங்க. கரெக்டாக வந்துட்டு லக்ஷ்மி அங்கே வந்து நிற்பாங்க. லக்ஷ்மி வந்து நின்னதுமே வந்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க மனிஷாவை. இந்த பேண்டு உன்னோடது தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பேண்டு உன்னோடது தான் எனக்கு தெரியும், நான் என்னோட ரூமில் தான் பார்த்தேன், இது எல்லாமே உன்னோட வேலை தானே, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி மனிஷாவை பலான்னு அரைகிறாங்க. அரைஞ்சதுமே நீ என்னையும் அடிச்சிட்டே, உனக்கு எவ்வளோ தைரியம், உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல, திருப்பி அடிச்ச திரும்பவும் 4 விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மனிஷாவை வார்ன் பண்ணிவிட்டு இன்னொரு முறை இப்படி நடந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் லக்ஷ்மியை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே மனிஷா நிறைய விஷயத்த வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு மித்ரா காலையில் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்போது லக்ஷ்மி பார்க்கும்போது மனிஷா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்துட்டு வழிக்கு விழுற மாதிரி மித்ரா மேலே போய் விழணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே மித்ரா வந்து தாங்கி பிடிப்பாங்கன்னு பார்த்தா லக்ஷ்மி தான் வந்து தாங்கி பிடிப்பாங்க. அது மித்ரா தான் நினச்சிக்கிட்டு மனிஷா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது லக்ஷ்மியை பார்த்ததுமே நீயா அப்படின்னு சொல்ல, உன்னோட ஹெல்ப் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கையை எடுத்துருவாங்க. டக்குன்னு மனிஷா அப்படியே கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்ததுமே இதெல்லாம் பார்த்துட்டு மித்ரா வந்து அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. நீ தேவையில்லாமல் இதெல்லாம் ட்ரை பண்ணதான் அப்படின்னு அப்போவும் மனிஷா வார்ன் பண்ணிவிட்டு லக்ஷ்மி அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு மித்ரா அப்படியே மனிஷா கீழே விழுந்து வந்து மித்ரா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு கை கொடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் மித்ரா வந்து மனிஷாவை கையை பிடிச்சி தூக்கி விடுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் லக்ஷ்மி சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது இவளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு மனிஷா வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹன்சிகா கூட சேர்ந்து அந்த சமையலை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது கலந்துடணும் அப்படின்னு நேராக வராங்க. அப்போது அங்கே வந்து அந்த நாய்க்குட்டி வந்து இருக்கும். அந்த நாய்க்குட்டி நம்மளை பார்த்தாலே குலைக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க 2 பேரையும் பார்த்ததுமே குலைக்குது. அப்போ கரெக்டாக லக்ஷ்மி அங்கே வராங்க. நீங்கள் 2 பேரும் கிச்சனில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் ஒன்று செய்யறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறதுக்காக வந்தீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, கிச்சன் எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது, நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. 2 பேரும் மறைச்சி கையில் வச்சுட்டு இருக்கிறத பார்த்ததுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் சமையலை கெடுக்கணும்னு வந்திருக்கீங்களா ஹன்சிகா, இந்த மாதிரி வந்துட்டு நீ இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் கூடக்கூடாது, நீ அடுத்தவங்க வாழ்க்கையை எப்பவும் கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஏன் நீ இப்படிலாம் வந்து இந்த மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி கெட்டு போகிற, இங்கே பாரு மனிஷா, நீ வந்து உன்னையும் சேர்த்து மற்றவங்க எல்லாரையும் கெடுக்காத அப்படின்னு அவங்க 2 பேரையும் திட்டிடுறாங்க லக்ஷ்மி. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்காக வந்துட்டு ஒரு 20-30 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவங்க வந்து சைன் பண்ணுறதுக்காக அதுக்கான அந்த கம்பெனி சிஇஓவை வர வச்சுருப்பாங்க. அவங்களும் அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ அதில் வந்து சைன் வாங்குறதுக்காக அரவிந்தா கிட்ட அந்த சைனை வந்து பண்ண சொல்லுவாங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்த காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது லக்ஷ்மி அந்த பக்கமாக நடந்து வராங்க. உடனே வந்துட்டு மனிஷா என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே ஒரு சிலதை போட்டு லக்ஷ்மி கீழே விழ வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலதை எடுத்து அங்கே வந்து போடுவாங்க. போட்டதுமே லக்ஷ்மி அது மேலே காலை வச்சதுமே வழிக்கு நேராக போயிட்டு அவங்க கையில் காஃபி இருக்கும், அவங்க மேலே போய் விழுறாங்க. உடனே அந்த காஃபி அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் மேலே வந்து அப்படியே கொட்டிடுவாங்க. அந்த காஃபியை கொட்டினதுமே வந்துட்டு அரவிந்தாக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, இது எவ்வளோ முக்கியமான ப்ராஜெக்ட் தெரியுமா, இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக திட்டுறாங்க. ஆனால் அவங்க பரவாயில்ல மேடம், காஃபி தானே கொட்டிருக்கு, பரவாயில்ல நீங்கள் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னமோ இது சரியாக தோணலை, வேண்டாம் இன்னொரு நாள் வந்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, அப்போ நான் வந்து சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா ரொம்ப கோபமாக வந்துட்டு அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. இதெல்லாம் நினச்சிக்கிட்டு லக்ஷ்மி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மித்ராவோட அப்பா போயிட்டு லக்ஷ்மி கிட்ட பேசுகிறாங்க. நீ எதுக்காக இப்படி பண்ணுற, ஏன் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்த அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வந்து லக்ஷ்மி கிட்ட பேச